ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ரசம் வைக்கலான் இருக்கேன். என்னடா ரசம்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து தேங்காய் பால் ரசங்க. இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஜார் எடுத்திருக்கேன். இதுக்கு ரசத்துக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிறணும். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு வரமிளகா, ஒரு தோலோட ஒரு பூண்டு. இதை நம்ம 1-2 அடைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயும். எண்ணெயில் வந்து வெந்தயம், கடுகு, உளுந்து பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம். அந்த எண்ணெயில் 2 வரமிளகா, பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, ஒரு நல்ல பெரிய பல் 2 நல்லா தட்டினது பூண்டு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கானது. இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க, பெருங்காயத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட பூண்டெல்லாம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் அந்த ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்க பார்த்திங்களா, அந்த பொடி அதில் போட்டுடலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்தது வெட்டி வச்சுருங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சுன்னா பச்சை மிளகாய் மசிக்காமல் தக்காளியை மட்டும் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து புளி கரைச்சலுங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். ஏன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க, அதில் சேர்த்துக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் ஒரே ஒரு கொதியில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரசம் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரசம். நம்ம எப்பயும் வைக்கிறத விட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு செகண்ட் வச்சோம்னா திரும்ப ஒரு கொதி வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.